Good afternoon, students. Today we'll see the current affairs analysis dated 6th October 2021. First news வந்து tapping the roots to help the forest cover. Forest cover வந்து இந்தியாவில் அதிகப்படுத்துறதுக்கான bond challenge we signed. So mainly about improving the greenery, இல்லைன்னா forest cover. World எடுத்துக்கிட்டிங்கன்னா more than like 31%. Globe வந்து it's covered by forests. இல்ல half of the places 5 countries வருது. Russia, then USA, Canada, China, அப்புறம் there is another country, Brazil. So இந்த 5 countriesல தான் like half of the forest cover இருக்கு. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா there is a reducing of forest cover. So கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா 420 million forest cover வந்து deforestation மூலமா அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 420 million hectare lands. சரியா? So 1990 டைம் பீரியட்ல இருந்து இல்லைன்னா 1995ல இருந்து 2020 டைம் பீரியட் வரைக்கும் இதோட ரெடக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.69 million 4.69 million hectares land வந்து அழிஞ்சு போயிருக்கு between this period. So இது வந்து ரொம்ப ஃபாரஸ்ட் கவர் வந்து ரொம்ப டவுன் ஆகுது. In like 30% of the globe forest cover வந்து helping to என்ன சொல்றது கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆகுது, பயோடைவர்சிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது, ஃபுட் செயின் எக்ஸெட்ரா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இம்ப்ரூவ் பண்றது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அண்ட் தென் வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் மெஷர்ஸ் டூ. சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2.275 million people டைரக்ட்லி லிங்க்டு வித் ஃபாரஸ்ட் அப்படின்னா ட்ரைபல் பீப்புள் ஃபாரஸ்ட்ல லீவ் பண்றவங்க they are dependent on forest cover. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் there is a 21.9% population வந்து பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க. ஸோ இப்போ 275 million people are dependent on forest cover அப்படின்னா they will also come under this part. இப்போ ஃபாரஸ்ட் அழிஞ்சிருச்சு அப்படின்னா they will get affected, பாவர்ட்டியில வறுமையில போயிடுவாங்க அப்படின்றது. ஸோ we have to take measures. அதில் ஆட்சி டார்கெட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் டு கன்சர்வ் தி CBD Convention on Biological Diversity. ஸோ 11 points we are implementing 2020 அதோட எண்டு. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே என்வாயர்மெண்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். So to improve the ecology, so we having a bond challenge. CBD ஓடது bond challenge. So ஜெர்மனில் நடந்த மீட்டிங்ல எடுத்தது. So forest cover இன்க்ரீஸ் பண்றதுக்கு எடுக்கப்பட்ட முடிவு. Why there is a need to improve the forest cover, carbon sequestration, biodiversity conservation, அப்புறம் லோக்கல் ecology வந்து இந்த பீப்புளுக்கு அந்த ஏரியால வாழக்கூடிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாண்ட் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டா ஸோ இம்ப்ரூவ் தி ஃபாரஸ்ட் கவர். ஸோ இந்தியாவோட கமிட்மெண்ட் there is 21 million hectares வந்து முதல்ல சொன்னோம். இப்போ அதை 26 million hectares வந்து சொல்லியிருக்கோம். முதல்ல லைக் 2019 நினைக்கிறேன். அதுக்கு அந்த டைம் பீரியட்ல இந்தியாவில் அந்த மீட்டிங் நடந்துச்சு. UNCCDயோட மீட்டிங், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி பாண்ட்ல நடந்த மீட்டிங்ல தான் ஸோ ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்றது they have to டேக் மெஷர்ஸ். இல்லைன்னா இந்த கன்வென்ஷன்ல முடிவு எடுத்தாங்க, ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அதில் 21 million hectares லேண்ட் வந்து லைக் ஃபாரஸ்ட் கவரில் கொண்டு வரணும் அப்படின்றத டார்கெட் வச்சாங்க. இப்போ அதை 2019 இந்தியாவில் குஜராத்தில் அந்த மீட்டிங் நடந்துச்சு காந்தி நகரில். ஸோ அந்த மீட்டிங் நடக்கும்போது அதோட ஹெக்டர்ஸ் லேண்ட் 26 million hectares லேண்டை வந்து நம்ம ஃபாரஸ்ட்ரேஷனில் கொண்டு வரணும். அழிஞ்சு போன டெசர்டிஃபிகேஷன் ஆகக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாமே ஃபாரஸ்ட் கவருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். The next news on the second news, there is a Swachha project program of Andhra Pradesh. Swachha அப்படின்னாலே so clean sanitation. இது எதுக்கு அப்படின்னா லைக் menstruation cycle periodல ஸோ உமன்ஸ் சானிட்டரி பேட்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு அவேர்னஸ், அவங்கள எஜுகேட் பண்ணுறது ப்ளஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. இது லைக் ஒரு 10 இருந்து 12 lakh people. ஸோ 10 lakh ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சானிட்டரி பேட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸ்கூல்ஸில்.
7th இருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆந்திர பிரதேஷ்ல ஃபுல்லா இந்த ஸ்வச்சா ப்ரோக்ராம் மூலமா பண்றாங்க. So that's why it is important. Swachha program. Just know sanitation, sanitary measures. 7th இருந்து கிளாஸ் 7th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அது லைக் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் சானிட்டரி பேட்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, ஃப்ரீயாக வந்து சானிட்டரி பேட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. 10 lakh வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. சரியா? தட்ஸ் ஆல். தென் தேர்ட் நியூஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை. ஆஸ்ட்ரோ ரோபோட்ஸ். Swachha is important. First news is important. Forest cover. Astro robot is not that much important. Amazon வந்து they introduced an Astro robot. It's a security surveillance robot. ஸோ இது வந்து வீடை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஈவன் பெட்ஸ் வந்து எங்கே இருக்கு, வீட்டில் ஓனர்ஸ் எங்கே இருக்காங்க, ஹியூமன்ஸ் வேர் தேர் லிவிங். ஸோ செக்யூரிட்டி கேமராஸ் இருக்கும் இதில். 24/7 இட் வில் மானிட்டர் யூ பீப்புள். அது வந்து தனி மனிதனோட ப்ரைவசி ப்ராப்ளத்தில் வரும். ஸோ இது வீடை கண்காணிக்கிறது. இப்போ லைக் என்ன சொல்றது, பேரண்ட்ஸ் வந்து வீடுகளில் இருப்பாங்க, ஓல்ட் ஏஜ் பீப்புள், அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டா பொசிஷன், எஃபிஷியன்சி, ஸோ நோ நீட் டு ட்ரஸ்ட் த ஹியூமன் பீயிங்ஸ். ஆனால் இது ரோபோட் கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது ஸோ இட் வில் அஃபெக்ட் அப்படின்ற, ப்ரைவசி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எனிவே இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் சில கண்ட்ரீஸில். ஸோ லைக் ரோபோட்டை பொறுத்தவரைக்கும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்காது, ட்ராபேக்கு சொல்லணும் அப்படின்னா. So these are the problems. Then third news வந்து sorry, fourth வந்து global coral reef network. Yeah, that's one. So it was wrongly mentioned as fifth one. சரியா? Fourth news. So global coral reef network. கோரல் ரீஃப்ஸோட ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் குளோபலி 14% there is a decrease இல்லைன்னா லாஸ்ட், கோரல் ரீஃப்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கான ரீசன் குளோபல் வார்மிங், அப்புறம் அசிடிஃபிகேஷன், ஓசன் அசிடிஃபிகேஷன், அப்புறம் வேற என்ன சொல்றது, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், ஸோ ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே த்ரெட்டாக சொல்லப்படுது. ஸோ லைக் இந்த கோரல் ரீஃப் அழிஞ்சதுக்கான காரணங்கள் ஆல்கே ப்ளூம், இந்தியா பொறுத்தவரை கோரல் ரீஃப்ஸ் குஜராத், கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியா, அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், இந்த ஏரியாலெல்லாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ கோரல் ரீஃபை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, யூ கேன் சி தட் இமேஜ், இட்ஸ் அ கோரல் பாலிப்ஸ். ஸோ கோரல் அனிமல், ஸோ கோரல் பாலிப்ஸ் இருக்கும். இதில் இந்த கோரல் பாலிப்ஸில் ஹேவிங் ஜூ ஆந்திலே அப்படின்ற ஆல்கே இருக்கும். கோரல் பாலிப்ஸ் இட்ஸ் அ லிவிங் திங், லிவிங் கோரல் அனிமல் அப்படின்னு பேர். லைக் கால்சியம் கார்பனேட் ராக்ஸ் மேலே தான் இது இருக்கும். சரியா? ஸோ இதில் உயிரினங்கள் நிறைய சர்வே ஆகும் எக்ஸெட்ரா. ஸோ பயோடைவர்சிட்டி இட்ஸ் அ லைக் அந்த ஆஸ்திரேலியன் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிரேட் பேரியர் ரீஃபை வந்து அமேசான் ஃபாரஸ்ட் கூட இல்லைன்னா இக்வட்டோரியல் ஃபாரஸ்ட் அப்படின்பாங்க. ரெயின் ஃபாரஸ்ட், இக்வட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு, அதுக்கான ரீசன் பயோடைவர்சிட்டி. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அனிமல். ஸோ இங்கே வாட்டர் இருக்கும். இந்த ஜூ ஆந்தலே will give color. You can see in this image that is provided with pink color. சரியா? ஸோ அது யார் கலர் கொடுக்குறாங்க? அந்த கோரல் பாலிப்ஸில் இருக்கக்கூடிய ஜூ ஆந்தலே ஆல்கே தான் அது கலர் கொடுக்குது. ஸோ இட் வில் டூ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் சன்லைட்லேருந்து. ஸோ ஆல்கேக்கு வந்து சாரி கோரல் ரீஃப்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் அண்ட் தென் இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா, ஸோ யா ஒன்று இல்லைன்னாலும் இன்னொன்று அழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக ஆல்கே வந்து ஆக்சிஜன் கொடுத்து ஆல்கேக்கு வந்து நியூட்ரியன்ட்டும் கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொவைட் பண்ணுது கோரல் ரீஃப். ஸோ ரெண்டுமே போத் ஆர் சர்வைவிங். ஸோ இப்போ இந்த ஓஷனோட லெவல் அதிகமாச்சு அப்படின்னா சன்லைட் உள்ள வராது. ஸோ இட் வில் கெட் அஃபெக்டட் அண்ட் இட் வில் டை. இது அழிஞ்சு போச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அது மாதிரி ஓசன் அசிடிஃபிகேஷன், ஆசிடோட தன்மை அதிகமாகும் போதும் அந்த மாதிரி குளோபல் வார்மிங், ஸ்ட்ரெஸ், இந்த ஜூ ஆந்தலே ரொம்ப நீங்கள் வந்து வார்மிங் ஆகுது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, லைக் அசிடிஃபிகேஷன் அதிகமாகிருச்சு. ஸோ ஓவர் சால்ட்லலாம் அது சர்வைவ் ஆகாது. மைல்டு சால்ட்டு லைக் ஓவர் கோல்டு வாட்டரில் சர்வைவ் ஆகாது. டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும்.
லைக் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கணும், அப்படி தான் சர்வைவ் ஆகும். ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஜூ ஆந்தலேவை வந்து ஸ்பிட் பண்ணிடும். சரியா? ஸோ அப்போ அதோட கலர் லாஸ் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கோரல் ப்ளீச்சிங்னு பேர். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத மெஷர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். இது ஏன் இம்பார்ட்டன்ட், எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, குளோபலில் 2.75 பில்லியன் பீப்புள், 1 பில்லியன் பீப்புள் dependent on this coral reef was their economy, இல்லைன்னா livelihood. சரியா? அப்புறம் 2.7 ட்ரில்லியன் எக்கானமி இதில் வருது. அதில் டூரிசம் மட்டுமே வந்து டாலர். ஸோ இட்ஸ் எவ்ரிதிங் மென்ஷன் இன் டாலர். 36.5 பில்லியன் லைக் இயர்லி கிடைக்கக்கூடிய வருமானம் கோரல் ரீஃப்ஸ் மூலமே. மால்தீவ்ஸ் எல்லாம் கண்ட்ரிஸ் வந்து டூரிசம் மூலமாக தான் ரன் பண்ணுற. மால்தீவ்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ். சரியா? லாகூன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். தென் லைக் 6th one, தட் இஸ் பிசிக்ஸோட நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்க நோபல் பிரைஸ். 3 persons were sharing this prize. That is Shukro Manabe, then Hollis Hasselman, and then Parsi அப்படின்ற person. So எல்லாருமே ரொம்ப old people. Like it was given for climate, that is greenhouse gas effect வந்து first time identify பண்ண. The carbon dioxide is the main problem. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக, அந்த கம்ப்யூட்டர் மூலமாக மாடலிங். ஸோ இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடால் அதிகமாச்சு அப்படின்னா ஒரு 100 இயர்ஸுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இதே லெவல் அதிகமாச்சுன்னா. ஸோ வி ஆர் ஸ்டடிங் ரைட் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில். ஸோ இதே நிலைமை போச்சு அப்படின்னா 4 டிகிரி 5 டிகிரி சென்டிகிரேட் வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பை தி கம்ப்யூட்டர். ஸோ மாடலிங் மூலமாக. அதனால தான் பிசிக்ஸில் இதுக்கு வந்து அவார்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின்லி க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, கிரீன் ஹவுஸ் கேஸ்ல மெயின் கான்ட்ரிபியூஷன் தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகும். ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தெரியும்ல. ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷனை வந்து அலோவ் பண்ணும், தட் இஸ் ஷார்ட் வேவ் சோலார் ரேடியேஷன். அப்புறம் இங்கே வந்து எர்த்தை ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் ரீரேடியேட் ஆகி வெளியில் போகும், தட் இஸ் லாங் வேவ் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன். ஸோ இன்கமிங் சோலார் வேவ்ஸை வந்து அலோவ் பண்ணும். இதில் ஆக்சஸ் கிளாஸ் ஹவுஸ். ஸோ அவுட்கோயிங் வந்து அலோவ் பண்ணாது, தட் இஸ் குளோபல் வார்மிங். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் த மெயின் கேஸ், குளோபல் வார்மிங் ஹெல்ப் பண்ணக்கூடியது. அப்புறம் மீத்தேன் இருக்கு. ஸோ லைக் குளோரின் கேஸஸ் இருக்கு. ஸோ எக்ஸெட்ரா கேஸஸ் ஆர் தேர். குளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கேஸஸ், கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எஃபெக்ட்னு பேர் இதுக்கு. இதில் மெயினாக கார்பன் டை ஆக்சைடோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்படின்றத சொன்னவர் தான் மனாபே அப்படின்ற பர்சன். 1960 இதுக்கான ரிசர்ச்சை பண்ணி, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடோட லெவலை வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக, இப்போ 5% இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு ஹீட் இருக்கும். லைக் 0.04 தான் கான்ட்ரிபியூஷன் கார்பன் டை ஆக்சைடு. மற்றபடி ஆக்சிஜனும் நைட்ரஜனும் தான் உங்களுக்கு 99% இருக்கு. மீதி கேஸஸ் எல்லாமே உங்களுக்கு 1% தான். அப்போ இதில் 0.04 வந்து 0.5 ஆகும்போது எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக இம்பேக்ட் பண்ணி இன்னைக்குள்ள மாடுலேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 2100 எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ ரெண்டாவது ஆள் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸ் ஆர் மெயின்லி participating in this global warming. ஸோ அது சொன்னாங்க. அப்புறம் ஓஷியானிக் வாட்டரோட மாலிகூல்ஸை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஸோ எல்லாமே கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங் தான், இல்லைனா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எஃபெக்ட் தான். ஸோ 3 பேருமே சொன்னது இட் இஸ் லீடிங். ஸோ அதுக்காக தான் இந்த மாடலில் வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் 7th நியூஸ் வந்து IATA, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், அதோட ஆனுவல் மீட்டிங் 77 ஜெனரல் மீட்டிங்கில் நெட் கார்பன் ஜீரோ கார்பன் இல்லைன்னா கார்பன் நியூட்ரல் கேட்டகரி. ஸோ ஜீரோ கார்பன் நெட் கார்பன்னா என்னது? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் நாட் எமிட்டிங். ஸோ இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து 2050 UK அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நியூசிலாந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2030 2050 they will go by ஜீரோ கார்பன் இல்லைன்னா நெட் ஜீரோ கார்பன் கேட்டகரி, விச் மீன்ஸ் கார்பன் நியூட்ரலிட்டி. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியில் விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல், தட் இஸ் ஹியூமன்ஸ் வில் ரிலீஸ் த மோர் கார்பன் டை ஆக்சைடு இல்லையா. அதான் அவங்களும் சொன்னாங்க, கிளைமேட் சேஞ்சுக்கு மெயின் காரணம் செகண்ட் பர்சன் சொன்னது ஹியூமன்ஸ் தான்
கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது கார்பன் டை ஆக்சைடு லெவல். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் த மெயின் ரிலீசர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகிறது இல்லைன்னா எரிக்கிறது மூலமாக வெளியில் போகிறது லைக் 2050 லைக் அப்சர்விங் பண்ணுறதும் வெளியில் போகிறதும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் பை ஃபாரஸ்ட்ஸ், பாண்ட்ஸ், வெட்லேண்ட்ஸ் மூலமாக அப்சர்வ் பண்ணுறது. இப்போ 100 tons ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 100 tons அந்த கண்ட்ரியால் இன்டேக் பண்ண முடியுது கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் மூலமாக. அதுக்கு பேர் தான் கார்பன் நியூட்ரல் அப்படின்னு. அப்சர்ப்ஷன் பண்ணுறது இட்ஸ் ஈக்குவல். அவங்க அதனால கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் கார்பன் நியூட்ராலிட்டி. ஸோ இதில் IATA, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் செக்டார். ஸோ ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து 2050 அவங்களோட கார்பன் நியூட்ரல் கேட்டகரிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா பெட்ரோலியம், ஒயிட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ரிலீஸ் ஆகுது, கார்பன் பொல்யூஷன்ஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ தே வில் கோ பை கிரீன் எனர்ஜி, பிளெண்டட் பெட்ரோலியம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் 8th நியூஸ் வந்து GI டேக் ஃபார் மிகிதா அப்படின்ற ஸ்வீட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நமக்கு பூந்தி ஸ்வீட்டு தெரியும் இல்லையா? பூந்தியில் இது வந்து மைக்ரோ பூந்தி. மிகி அப்படின்னா ஃபைன், தா அப்படின்னா கிரெயின். ஸோ இது ரைஸ் பவுடர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் லைக் சுகர் யூஸ் பண்ணி சோக் பண்ணி எடுக்கிறாங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பூந்தி தான், பூந்தி வந்து மைக்ரோ பூந்தியாக இருக்கும். அது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. லைக் வெஸ்ட் பெங்காலில் இட்ஸ் அ ஃபேமஸ் ஒன். பர்தமான் அப்படின்ற பிளேஸில், பர்தமான் அப்படின்ற பிளேஸில் இட் வாஸ் ப்ரொவைடட் GI டேக் ஃபார் த நெக்ஸ்ட் 10 years. சரியா? ஸோ GI டேக்னா தெரியல, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். 1999 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. ஜியோகிராஃபிக்கல் யூ கேன் சி ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999. 2003 இம்ப்ளிமெண்டேஷன் வருது. இட்ஸ் பார்ட் ஆஃப் WTOட ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்ல வரும். சரியா? ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கேட்டகரியில் வரும். இட்ஸ் ஒன் திங். ஸோ பேட்டன்ட் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ், GI டேக் இதெல்லாமே ஸோ ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் பர்பஸுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் ரோட் சேஃப்டி போர்டு. You can give accept. National Road Safety Board. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. லைக் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இதோட மெயின் பர்பஸ் வந்து ஒரு 7 members, அப்புறம் ஒரு சேர்மேன் இருப்பார். ரோட் சேஃப்டி ரிலேட்டடாக அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் டிராஃபிக், அப்புறம் அர்பன் பிளானிங், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ இதை நாலேஜ் இருக்கிறவங்க தான் இந்த போர்டில் இருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா ரோட் சேஃப்டிக்கு என்னென்ன ரெகுலேஷன் மெஷர்ஸ் இருக்கணும், ரோட் சேஃப்டிக்கு ரோடு ப்ராப்பராக இருக்கணும், அப்புறம் டிராஃபிக் ரூல்ஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், பீப்புள் வந்து எஜுகேட் பண்ணப்படணும். ஸோ இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. டிராஃபிக் ரூல்ஸ், அப்புறம் பேராமெடிக்கல்ஸ், ஆக்சிடென்ட்ஸை வந்து தடுக்கிறது. அப்புறம் குட் சமாரிட்டியன் அப்படின்ற கேட்டகரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டெல்லியில் இருக்கு இன்னைக்கு குட் சமாரிட்டியன் அப்படின்ற பேரில். ஸோ யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆகினீங்கன்னா ஒரு கோல்டன் ஹவர் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்க்கிறது. அந்த கோல்டன் ஹவர் அவங்க உயிரை சேவ் பண்ணக்கூடிய அந்த டைம் பீரியடுக்கு பேர் தான் கோல்டன் ஹவர். அந்த கோல்டன் ஹவருக்குள்ளே நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் 5,000 rupees கேஷ் அவார்ட். ஸோ அவங்க உயிரை காப்பாற்றுறது. ஸோ மெயின் இன்ஜுரி, சின்ன சின்ன இன்ஜுரிஸ் இல்லை, ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஜுரிஸ் இருந்துச்சு. அது மாதிரி 10 members ஒரு வருஷத்துக்கு 1 lakh rupees இது மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் உயிர்களை பாதுகாக்கிறாங்களோ அப்படின்ற கேட்டகரியில். ஸோ தட்ஸ் வை நேஷனல் ரோட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி மெயின்லி ரோடோட ரெகுலேஷன், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், இப்போ எக்ஸ்பிரஸ் வே உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் வரல, இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது யூ வில் see the difference. So that's all about today's current affairs. Any doubts you can ask, otherwise we can leave.